Jai Gurudev. Gurudev, there are so many definitions of saints. சந்நியாசிகளை பத்தி பல வரையறைகள் இருக்கிறது. In reality, whom do we call a saint or yogi? உண்மையிலேயே யாரை நாம சந்நியாசி அல்லது ஒரு யோகி அப்படின்னு அழைக்கிறோம்? குருதேவ் சொல்றாங்க, saint is one whose consciousness is complete. யாருடைய மெய்யுணர்வு முழுமையானதாக இருக்கிறதோ, யாருடைய ஆழ்நிலை ஒரு முழுமையானதாக இருக்கிறதோ அவங்கதான் சந்நியாசி அப்படின்றாங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஃபாலோஸ் தேர் வேர்ட்ஸ் அப்படின்னா அவங்க சொன்னா நடக்கும். அவருடைய வார்த்தைகள் என்ன நடக்கும், அவருடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன அது அப்படியே நடக்கும். When such a person speaks, it is not only on the level of mind. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பேசும் பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மனதளவுல மட்டும் என்ன பகரக்கூடிய விஷயமாக இருக்காது, மனதளவுல மட்டும் இருக்காது, ஒரு ஆன்மாவுக்கு உள்ள நுழையக்கூடிய அளவுக்குள்ள வார்த்தைகளாக இருக்கும். Those words have depth. அதான் ஆழமாக இன்னும் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு இன்னும் ஒரு சக்தி இருக்கும், ஆழம் இருக்கும். It is more beneficial to directly listen to master's words because he is speaking life's experience only. It is more beneficial, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது அந்த மாதிரியான ஒரு 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 குரு கிட்ட இருந்து அவருடைய வார்த்தைகளை நேரடியாக கேட்பது அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாம அவரை எதனால அப்படின்னு சொன்னா அவர் அந்த முழு வாழ்க்கையுடைய அனுபவத்தையே நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார். முக்காலமும் உணர்ந்தவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நடந்தது நடக்க போறது எல்லாமே வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு என்ன அந்த வாழ்க்கையோட அனுபவத்தை முழுமையாக சொல்றார். எக்ஸ்பீரியன்ஸ் கிண்டில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம் மட்டுமே அனுபவத்தை கொடுக்கக்கூடியது அல்லது அனுபவத்தை தூண்டக்கூடியது. ஒரு முழுமையாக அனுபவித்திருந்தாதான் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்க முடியும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிண்டில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். We communicate more through our presence. நாம இருக்கிறோம் இல்லையா, நம்ம பேசுறதை விட நாம இருக்கிறது அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அது மூலமாக தான் நம்ம மற்றவங்களோட தொடர்பு கொள்றோம். If our presence doesn't have that love, then the words spoken carry no effect. If our presence doesn't have that love, இப்போ வார்த்தைகள் நல்ல நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், சொல்லக்கூடிய அப்படியே வார்த்தை ஜாலங்களாக இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னால ஒரு அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் எதை பத்தி சொன்னாலும் அதற்கு ஒரு அர்த்தமே இல்லை. அன்பு இல்லாமல் சொல்லக்கூடிய என்ன வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லை. And there is no need of words where presence carries love. அந்த அன்போடு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அன்போடு இருக்கும்போது வார்த்தைகளே தேவையில்லை இல்லையா. குருதேவ் பாருங்க, நம்ம அப்படியே வந்து நின்னா கூட போறோம், எந்த வார்த்தைகள் பேசணுங்கிற அவசியமே இல்லை. அந்த அன்பு அப்படியே வெளிப்படும். எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ் இல்லையா, அன்பின் ஊற்று. அது மாதிரி whatever we convey, it is through our whole existence. நம்ம வந்து நம்மளுடைய அந்த இருத்தலின் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். It is like when a child cries or laughs, it is coming from every cell of his or her body. ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை சிரிக்குதோ அழுகுதோ ஆனா அது முழுமையாக இருக்கும். அது ஒவ்வொரு செல்லுல இருந்து சிரிக்கிறதா இருக்கட்டும் அழறதா இருக்கட்டும் ஒவ்வொரு உடம்பில் உள்ள செல்லிலிருந்து அது வெளிப்படுகிறது. This is indication of a yogi. இதுதான் ஒரு யோகியினுடைய யோகிங்கிறதுக்கான வெளிப்பாடு. He or she speaks through existence. அவங்க அந்த முழுமையாக இருத்தலின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார்கள். Truth cannot be conveyed on the level of brain. இல்லையா, ரொம்ப புத்திபூர்வமா இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அந்த உண்மையை என்ன பண்ண முடியாது, முழுமையாக அவங்களுக்கு விவரித்து சொல்ல முடியாது. சில விஷயங்கள் இதயபூர்வமாக உணரப்பட வேண்டிய விஷயங்கள். அதுதான் ரொம்ப புத்திபூர்வமா எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்னதான் உண்மையை சொன்னாலும் சரி, திருக்குறளை சொன்னாலும் சரி, திருமூலரை சொன்னாலும் சரி, அவங்களுக்கு என்ன புரியாது. புரியுதுங்களா?
அதே நேரத்துல என்ன இன்னொரு விஷயம், நாம என்னதான் சொன்னாலும் அதுக்கு பின்னால ஒரு அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாலும் அந்த வார்த்தை அவங்களுக்கு போய் சேராது இல்லையா? சோ அன்பு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருடைய ஒரு மெய்யுணர்வு முழுமையானதாக இருக்கிறதோ ஒவ்வொரு செயலுமே என முழுமையானதாக அன்பை அடிப்படையாக கொண்டு யார் செய்யறாங்களோ அவங்கதான் சன்னியாசி, அவங்கதான் யோகி. அதாவது குருதேசர் கம்பேர் பண்றாங்க, ஒரு குழந்தையோடு கம்பேர் பண்றாங்க. என் குழந்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செய்தாலும் 100% செய்யும், முழு என ஈடுபாடோடு நிகழ்காலத்துல இருக்கு. தே ஆல் ஏன்னா ஆல்வேஸ் இன் த பிரசன்ட் மூமெண்ட். குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எதிர்காலத்துல நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் யோசிக்காது, கடந்த காலத்தை பத்தி நினைக்காது. ஸோ அந்த ஒரு விஷயமும் என்ன யோகியாக இருக்கிறதுக்கு முழு தகுதி இருக்கிறது. அந்த விதத்துல நாம எல்லாமே இல்லையா சொன்னாங்க இல்லையா, இட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் டு லிசன் டைரக்ட்லி ஃப்ரம் த என்லைட்டன் மாஸ்டர்ஸ். அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் படைக்கிறோம். அது நம்மளுடைய வாழ்க்கையில அதுவும் நடக்குது. குருதே பேசும்போது நம்ம கேட்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். எல்லாமே வாழ்க்கையில கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஜெய் குருதே.